நிதிநிலை அறிக்கை தேசத்திற்கானதா அல்லது பீகார் ஆந்திர மாநிலத்திற்கானதா என்ற கேள்வி எழுந்திருப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை விமர்சித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ள இதுபோன்ற அறிவிப்புகளை பாஜக வெளியிட்டுள்ளதாக சாடினார். இந்த பட்ஜெட் என்றது இந்திய தேசத்திற்கான பட்ஜெட் இல்ல. ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கிய நிதிநிலை அறிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கை இரண்டே மாநிலங்களுக்காக போடப்பட்டிருக்கிறது, ஆந்திர பிரதேசம், பீகார். எதற்காக இரண்டு மாநிலங்களுக்கு அவ்வளவு பெரிய தொகையை வாரி வழங்கியிருக்கிறார் நரேந்திர மோடியும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்றால், இவருடைய ஆயுட்காலை, ஆட்சியின் அதிகாரத்தை, ஆட்சியின் ஆயுளை நீட்டித்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறார். இல்லை என்றால் அவர்கள் தன்னுடைய ஆதரவை திரும்ப பெறுவார்கள்.